தமிழக முதல்வர் விஜய், அமைச்சர்கள் ஆதவ் அர்ஜுனா, மரிய வில்சன், புதுச்சேரியில் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் ஆகியோரின் தேர்தல் வெற்றியை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. சென்னை பெரம்பூர் தொகுதியில் தவேகா தலைவர் விஜய் 53,715 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். அவரது வெற்றியை எதிர்த்து திமுக சார்பில் போட்டியிட்ட திமுக வேட்பாளர் RD சேகர் தேர்தல் வழக்கை தாக்கல் செய்துள்ளார். இதேபோல தொகுதி வாக்காளர்கள் தினேஷ், லட்சுமி நரசிம்மன் ஆகியோரும் தேர்தல் வழக்குகளை தாக்கல் செய்துள்ளனர். வில்லிவாக்கம் தொகுதியில் 17,302 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவின் வெற்றியை எதிர்த்து தொகுதி வாக்காளர் சிவராஜ் தேர்தல் வழக்கு தாக்கல் செய்துள்ளார். RK நகர் தொகுதியில் 49,668 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற அமைச்சர் மரிய வில்சனுக்கு எதிராக தொகுதி வாக்காளர் மருது கணேஷ் தேர்தல் வழக்கு தாக்கல் செய்துள்ளார். திருவெரும்பூர் தொகுதியில் 8,705 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற தவேகா MLA நவல்பட்டு விஜயின் வெற்றியை எதிர்த்து திமுகவைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் அன்பில் மகேஷ், மொடக்குறிச்சி தொகுதியில் 2,430 வழக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற தவேகா MLA சண்முகத்தின் வெற்றியை எதிர்த்து தொகுதி வாக்காளர் பெரியசாமி ஆகியோரும் தேர்தல் வழக்குகளை தாக்கல் செய்துள்ளனர். இதேபோல திருமயம் தொகுதியில் 1,492 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற திமுக MLA ரகுபதியின் வெற்றியை எதிர்த்து தவேகா வேட்பாளர் சிந்தாமணி, மானாமதுரை தொகுதியில் 1,208 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற தவேகா MLA இளங்கோவனுக்கு எதிராக திமுகவைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் தமிழரசி, மயிலம் தொகுதியில் 30,041 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுகவைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் வெற்றியை எதிர்த்து தொகுதி வாக்காளர் குணசேகரன் என்பவரும் தேர்தல் வழக்கு தாக்கல் செய்துள்ளார். புதுச்சேரியில் காமராஜர் நகர் தொகுதியில் 10,205 வழக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற லட்சிய ஜனநாயக கட்சி MLA ஜோஸ் சார்லஸ் மார்டின் வெற்றி பெற்றதை எதிர்த்து தொகுதி வாக்காளர் விஸ்வநாதன் தேர்தல் வழக்கு தாக்கல் செய்துள்ளார். முறைகேடுகள் செய்து இந்த தேர்தலில் வெற்றி பெற்றுள்ளதால் இவர்களது வெற்றியை செல்லாது என அறிவிக்க வேண்டும் என மனுக்களில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.